உங்களுக்கு வந்து 200 ஜெயிச்சிருவோம், 210 ஜெயிச்சிருவோம், திருப்பி வரலாறு படைப்போம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இட்ஸ் அ டைட் ஃபைட். திமுகவில் புதுமுகங்கள் கொடுக்கறதுக்கும் தாவேக்கால புதுமுகங்கள் கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். திமுகவில் புதுமுகம் கொடுக்கறதுன்றது வாய்ப்பு, தாவேக்கால புதுமுகம் கொடுக்கறதுன்றது வேறு சாய்ஸ் கிடையாது. இன்னொன்று, விஜய்க்கு வந்து பெரம்பூர் தான் ஃபஸ்ட்டு பார்வையாக இருக்கும். ஏன் சொல்லுங்க? சென்னையிலே இருக்குது, வீடு பக்கத்துலேயே இருக்குல்ல. எங்களுக்கு உழைக்கிறது கம்மியாக உழைக்கிறது தான் பிடிக்கும். திருச்சினா தொலைவாக போனோம் இல்லையா, பக்கத்துலேயே ஆதவ் இருக்கார். ஆதவ் என்ன பண்ணுவார், விஜய் கூடவே ட்ராவல் பண்ணி அண்ணா வெள்ளிவாக்கம் வழியாக வந்துட்டு கொஞ்சம் பெரம்பூர் போங்கண்ணே. அங்கே இவர் ராஜ்மோகன் என்ன சொன்னார், அண்ணே கொஞ்சம் எக்மோர் வழியாக போய் நம்ம பெரம்பூர் போகலாண்ணே அப்படின்னாரு. இப்போ விஜய் தலையை போட்டு, நானே கம்மியாக உழைக்கிறவன், என்ன வேறு 2 பேரும் வேலை வாங்க பார்க்குறீங்க. நம்ம அப்படியே சிறுமைப்படுத்தவே முடியாதுல்ல சார். விஜய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, சிறுமைப்படுத்தவே இல்லையா, போய் தலைமைச் செயலகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு சார் தேர்தல் நெருக்கத்துல. இப்போ வெளியே வர்றதே நான் பெருமையாக ஏற்றுக்கணும். நம்ம இப்போ KN Nehru will try to be more effective in Trichy to affect விஜய் ப்ளஸ் இந்த கிறிஸ்டின் ஓட்ஸ். விஜய் எதை வந்து பலமாக நினைக்கிறாரோ அந்த பலத்துக்கு சொந்தமாக ஆல்ரெடி அங்கே ஒரு பிளேயர் உட்காந்துருக்காரு. அந்த விஜயா இல்லை இந்த இனிகோவா சபையில் நீங்களே முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி போயிடுச்சு. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்கள் ஆல்மோஸ்ட் அறிவிச்சு முடிச்சுட்டாங்க. அதுவும் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக அண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேகா வரைக்கும் எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. இதில் வேட்பாளர்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்களில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சின்னு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூடியதை பார்க்க முடியுது. தலைநகரான சென்னையிலையுமே இது பரவலாக பார்க்க முடியுது. முதலமைச்சர் நிற்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ் நிற்க வச்சுருக்காங்க, இது எல்லாமே கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒரு 234 தொகுதியில் ஒரு 100 தொகுதியில் டஃப் ஃபைட் இருக்கும். ஒரு 100 தொகுதியில் வந்துட்டு திமுக, அதிமுக அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்குவாங்க. மிச்சம் ஒரு 34 தொகுதி வந்து கணிக்க முடியாது, எப்படி வேணால் போகும். அதாவது எப்படின்னா, தாவேக்காவால் திமுக தோக்கலாம், இல்லை தாவேக்காவால் அதிமுக தோக்கலாம், ஓகே, அந்த மாதிரி போகும். ஒரு 100 தொகுதியில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ கொளத்தூர் எடுத்துக்கிறீங்க, எடப்பாடி எடுத்துக்கிறீங்க, தொண்டாமுத்தூர், விராலிமலை, அப்புறமா வந்து மதுரை மத்தி. இப்போ ஒரு சில தொகுதிகள்லாம் வந்து ரிசல்ட் வந்து பழைய போன தேர்தலில் என்ன வந்துச்சோ அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு திருப்பி அப்படியே போகும். மேபி வாக்கு விகிதாச்சாரம் கூடும் குறையும். 50,000 ஓட்டில் ஜெயித்தவங்க 30,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க, 30,000 ஓட்டில் ஜெயித்தவங்க 10,000 ஓட்டு, 10,000 ஓட்டில் ஜெயித்தவங்க ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஆகுமே தவிர்த்து பெருசாக மாறாது. கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிக்கு அந்த ரிசல்ட் 2021 என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட்டு ரிப்பீட் ஆகுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் அதை தான் உணர முடியுது நம்ம தொகுதியாக சுற்றிட்டு வர்றதுனால. மிச்சம் ஒரு 134 தொகுதியில் 100 தொகுதி வந்து ஒரு கடும் போட்டிக்கும். ஓகே, அந்த கடும் போட்டி எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குன்னா, திமுக வர்சஸ் அதிமுக, அதிமுக வர்சஸ் திமுக டைரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபைட் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல அந்த கடும் போட்டி நடக்கும். ஒரு 34 தொகுதி வந்து யாராலையும் கணிக்கவே முடியாது. ஏன்னா டூ க்ளோஸில் போய் நிற்கும். ஒரு 30லேருந்து ஒரு 40 தொகுதி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேபி அங்கே ஒரு தாவேக்கா வந்து இப்போது உதாரணத்துக்கு இப்போது வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா நிற்கிறார். இப்போது ஆதவர்ஜுனா நிற்கிறதுனால வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்கு அது சாதகமான தொகுதி. இப்போ ஆதவர்ஜுனா அங்கே போய் நிற்கிறதுனால திமுக கன்ஃபார்மாக திருப்பி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒரு நல்லா செலவு பண்ணக்கூடிய ஒரு வியூகங்கள்லாம் வச்சு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கார்த்தியை வந்து அங்கே இருக்கிறாங்க. அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன் அவரோட மகன். அவங்க அண்ணாநகரில் தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கட்சி வேலை பலப்படுத்துறது. இப்போ திடீர்னு லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸில் எடுத்த முடிவா என்னன்னு தெரியல, அவரை வெள்ளிவாக்கத்துக்கு மாற்றுறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு வியூகம் வந்து திமுகவும் அமைக்குது. ஆதவர்ஜுனா நிற்கிறாப்புல, அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளும் வந்து ஒரு நல்ல டாப் வேட்பாளர் போடணும், ஒரு இளைஞன்னு செலவு பண்ணி அந்த ஓடியாந்து அரசியல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க இட்டுன்னு போவாங்க, இவங்க ஓடி போனோம். அந்த மாதிரி ஒரு வியூகத்தில் வந்து அங்கே அமைக்கிறாங்க. இப்போ அந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ இதே விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்கிறாருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 70% 80% அவர் வெற்றி பெறுறது உறுதி அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அவர் MLA ஆகிறதுல டவுட்டு கிடையாது. விஜய் அதே மாதிரி கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும்
முதல்வர் ஸ்டாலின் நிற்கிறார். அவர் எம்எல்ஏ ஆகிறது அப்படின்றத நான் 98% நான் பார்க்குறேன். இப்போ அவரை எதிர்த்து வந்து அதிமுகவில் சந்தான கிருஷ்ணன் போட்டிருக்காங்க. சந்தான கிருஷ்ணன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன். அதாவது நீங்கள் வடசென்னையில் தான் அவருக்கு வீடு. இப்போ அவர் வீடு தொகுதியிலேருந்து கொளத்தூர் பார்த்திங்கன்னா பக்கம். அப்போது இந்த தொகுதியை வந்து நம்ம லூஸில் விடக்கூடாது, அதனால் நம்மளால் என்ன சண்டை கொடுக்க முடியுமோ கொடுப்போன்னு சொல்லிட்டு அதை கூட்டணிக்கு தள்ளோன்னா தள்ளியிருக்கலாம். பட் ஆனால் அது நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது. அதனால் நம்மளே நம்ம ஆட்டை போட்டு சண்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒருத்தருக்கு அந்த சீட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்போ சந்தான கிருஷ்ணன் அவரை வந்து இறக்குறாங்க. சந்தான கிருஷ்ணன் வந்து கவுன்சிலராலாம் இருந்திருக்காரு. புரசவாக்கம் போன்ற தொகுதி, சூளை, சென்னை, இந்த மாதிரி தொகுதியில் அவருக்குன்னு ஒரு சில நண்பர்கள் கட்சிக்காரங்கள்லாம் உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்போது நான் இந்த சொன்ன மாதிரி இந்த 3 ஜோனாக பிரிச்சுக்கலாம். ஜோனே வந்து போட்டியே கிடையாது. அங்கே நிற்கக்கூடிய செல்வாக்கு அதிகம் படைத்த திமுகவோ அல்லது அதிமுக தலைவரோ ஜெயிச்சு விடுவார். அது ஜோன் A 100 தொகுதி அதில் போயிடும். ஜோன் B 100 தொகுதி கடும் போட்டி இருக்கும். அது கடும் போட்டி இவருக்கும் அவருக்கும் இருக்கும். ஜோன் எட்ஜிலெல்லாம் இருக்காது. ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டுக்கும் வந்து எட்ஜ் அப்படின்னா அது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எட்ஜினா வந்து சாதாரணமாக எட்ஜ் அப்படின்னு போக முடியாது. மண்டை உடையிற அளவுக்கு அரசியல் நடக்கும். இந்த தெருவில் இவர் 1வது தெருவில் இவர் பூந்து காசு கொடுத்துட்டாருன்னா 2வது தெருவில் அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அங்கே கொடுக்குற பாதி பேர் அப்படியே கொடுக்க சொல்லிட்டு மீதி பாதி பேர் புறட்டு வந்து இங்கே சண்டை போடுவாங்க. இவங்களோட பூத் ஏஜென்ட் அவங்க கரெக்ட் பண்ணுறது, அவங்க பூத் ஏஜென்ட்டை கரெக்ட் பண்ணுறது, இவங்க வெள்ளி கொலுசு கொடுத்தா இவங்க வந்து வெள்ளி டம்ளர் கொடுக்குறது, இது மாதிரியெல்லாம் போகும். அந்தளவுக்கு மைக்ரோ லெவலில் சண்டை, பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி அளவுக்கு கடுமையாக போகும். அது ஜோன் B அந்த 100. 3வது வந்து அந்த ஜோன் C. இந்த ஜோன் C வந்து என்னென்னா இந்த கடும் போட்டியை நீங்கள் கணிக்க முடியுதுல்ல, எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து ஜோன் C. அந்த ஜோன் Cயில் வந்து எதிர்பாராத விஷயம் என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு அண்ணா நகர் எடுத்துக்கணும். அங்கே வந்து கோகுலேந்திரா அவர்கள் வேட்பாளர், நட்சத்திர வேட்பாளர், முன்னாள் அமைச்சர், அதிமுக ஸ்ட்ராங். இப்போ அந்த இடத்துல வந்து கடும் போட்டியாக இருந்தது. அந்த இடம் ஏன் கடும் போட்டியாக இருக்கும்னா, அண்ணா நகரில் அவர் மோகன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் ஒரு செல்வந்தர், அவரும் நல்லா தேர்தலெலாம் செலவு பண்ணி இதுவாக வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ அங்கே இருந்த அந்த திமுகவோட ஸ்ட்ராங் வேட்பாளர் வந்து வில்லிவாக்கம் போயிறார். இப்போ அங்கே வந்து சிற்றரசு வந்து மாவட்ட செயலர் அவர் வந்து நிற்கிறார். இப்போது MK மோகன் அவர்களுக்கு அந்த வலிமை, அந்த ஒரு லோக்கல் அப்படின்ற அந்த பேரோ இல்லை தேர்தலுக்கு நல்லா செலவு பண்ணி பண்ணுவார் அப்படின்ற அந்த பலம் வந்து சிற்றரசு கீழே. அப்போ அந்த இடம் என்ன ஆகுதுன்னா, அந்த தன்மை ஸ்ட்ராங் கேண்டிடேட் கடும் போட்டியாக இருக்க வேண்டிய ஒரு இடம் வந்து லைட்டாக அதிமுகவுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து எப்படின்னா வேட்பாளர் விஷயங்கள்ல மாறுது. இப்போ தாம்பரம் எடுத்துக்கோங்க. இது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருந்த தொகுதி எது, கிட்டத்தட்ட அண்ணா நகர். அது வந்து அவங்களோட திமுகவோட ஸ்ட்ராங் பிளேயரை நீங்கள் வேறு இடம் அனுப்புறதுனால அங்கே வந்து கோகுலேந்திரா அவர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தாம்பரம் அந்த சீட்டு கிட்டத்தட்ட திமுக கையில் தான் இருக்குது. SR ராஜா கிட்ட தான் இருக்குது. கையில் இருக்கிற சீட்டில் வேட்பாளர் இந்த முறை மாற்றிருக்காங்க. வேட்பாளரை மாற்றுறாங்க. 2 நாள் 3 நாளாக போராட்டம். அப்போ அது வந்து திமுக கையில் இருந்த ஒரு சீட்டை திமுகவே வந்து அதை டஃப் ஆக்கி விட்டுட்டாங்க அந்த சீட்டை. இது மாதிரி நிறைய இடத்துல அதிமுகவும் ஒரு சில சீட்டை வந்து அவங்களே டஃப் ஆக்கியிருப்பாங்க. வேட்பாளருக்கான செல்வாக்கு மட்டும்தான் அங்கே செயல்படுமா? அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் டஃப் ஃபைட் இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தாம்பரமே எடுத்துப்போமே, அந்த வேட்பாளருக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது, அவங்களுடைய ஆதரவாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ புதுசாக நிற்க வச்ச வேட்பாளர் உதயசூரியனில் நிற்கிறாங்கன்னா சின்னத்துக்கான ஒரு மதிப்பு இருக்காங்க. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு நிறைய காரணிகள். கட்சி தலைமை, முதலமைச்சர் வேட்பாளர் யார், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா அவரை வச்சு தான் மொத்தமாக நவரும். ஆனால் அது ஒரு பர்சன்டேஜ், மேபி ஒரு 30% 40% அதை வச்சு பார்ப்பாங்க. கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க. எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா, OPS இருக்கிறாரா, ஸ்டாலின் இருக்கிறாரா, இல்லை நாளைக்கு உதயநிதி வராரா, எனக்கு அதை பற்றிலாம் இல்லை. நான் வந்து உதயசூரியனுக்கு போட்டு பழக்கம் ஆகி போச்சு. எங்கள் தாத்தா உதயசூரியனுக்கு தான் போட்டார், எங்கள் அப்பா உதயசூரியனுக்கு தான் போட்டார், நான் உதயசூரியனுக்கு தான் போடுவார். நாளைக்கு என் பிள்ளையும் உதயசூரியனுக்கு போடுற அளவுக்கு வளர்ப்பேன். இன்னொன்று எங்கள் அப்பத்தான் இருந்தது, ஊரில் பாட்டி இருந்தது. பாட்டி வந்து அம்மா ஜெயலலிதானா பிடிக்கும். அதுக்கு முன்னாடி MGR பிடிக்கும் எங்கள் தாத்தாக்கு. எங்கள் தாத்தா பாட்டி 2 பேருக்குமே ரெட்டலை பிடிக்கும். அவங்களுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ரெட்டலைக்கு போட்டோம். நாங்கள் இந்த வாட்டியும் உசிலம்பட்டிலையும் ஆண்டிப்பட்டிலையும் நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். நாங்கள் மாற்றி போட மாட்டோம். யார் தலைமை இருக்கட்டும், தலைமை இல்லாமல் மட்டும், சண்டை இருக்கட்டும், சண்டை இல்லாமல் மட்டும் நாங்கள் ரெட்டலைக்கு. இது ஒரு ஃபேக்டர். அடுத்த ஃபேக்டர் வந்து அந்த உள்ளூர் வேட்பாளர் யார், முக்கியமான வேட்பாளராக, நல்ல வேட்பாளராக, கெட்ட அது. 3வது அந்த வேட்பாளர் வாக்காளர்களுக்கு என்ன செய்ய போகிறார், இல்லை என்ன செஞ்சிருக்கார், இல்லை என்ன செய்வார்.
செஞ்சிருக்கிறார் அப்படின்னா முன்னாடி எதனா செஞ்சிருந்தா ஓட்டு போடுவாங்க. இல்லை வர தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்து நான் செய்வேன்னு சொன்னாருன்னா ஓட்டு போடுவாங்க. இல்லை அப்போ நான் ஜெயிக்கிறது தோக்குறது இருக்கட்டும், இப்போதைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த 2000 ரூபாவை ஆட்டோ செலவுக்கு வச்சுக்கோங்க. எதுக்கு? ஆட்டோ செலவுக்கு வச்சுக்கோங்க. ஆமாம், பக்கத்தெருவில் வந்து ஓட்டு போடுவோம், ஆட்டோ செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு இளநீர் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி காலையில் குடிச்சிட்டு தெம்பா வந்து குடும்பத்தோடு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு அன்பளிப்பு கொடுத்து ஓட்டை வாங்குவார். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஃபேக்டர்ஸில் நல்லா களங்காண்டு இருக்கிற ஒரு பிளேயரை வந்து நீங்கள் அங்கே வந்து எடுக்கிறீங்கன்னா அப்போ அந்த 3வது ஃபேக்டரை நீங்களே விட்ரா பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அங்கே 2 ஃபேக்டர் தான் பிளேயில் இருக்கும். என்னென்னா அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் அந்த கார்டு ஓப்பனாக இருக்கும், அந்த அந்த ஃபேக்டரு காரணி. இன்னொரு காரணி வந்து அந்த கட்சியோட சின்னம், இந்த வேட்பாளரோட தனிப்பட்ட செல்வாக்குன்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துடுறீங்கிறது. அப்போ அது வந்து உங்களுக்கு அங்கே சம்டைம்ஸ் மைனஸ் ஆகும். அதனால் இந்த தொகுதி ஒரு சில தொகுதிகள் வந்து வேட்பாளர் அறிவித்ததுக்கு பிறகு மாறி இருக்கும். அந்த தொகுதி பார்த்திங்கன்னா மேபி அதிமுக சாதகமாக இருந்திருக்கும், வேட்பாளரை மாற்றி போட்டதுனாலையோ இல்லை வேற ஒரு செல்வாக்கு இல்லாத வேட்பாளரை போட்டதுனால அது திமுக சாதகமாக மாறும். இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் எப்பயுமே வந்து அதிமுக சாதகமாக இருந்த இடம், இப்போ செங்கோட்டையன் அங்கே இல்லை. அப்போ அது வந்து சாதகமாக இருந்த ஒரு இடம் வந்து இப்போ க்ளோஸ் காலில் போயிடும். எப்படி வேணால் வெற்றி தோல்வி போகலாம். செங்கோட்டையன் சரி வேறு கட்சியில் நிற்கிறாரு, விசில் சின்னத்தில் நிற்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, இப்போ செங்கோட்டையன் ஜெயிச்சிருவாரா அப்படின்னா அது முழுசாக சொல்ல முடியாது. சரி, அதிமுக எப்பயுமே ஜெயிச்சிருக்கு. இந்த கன்ஃபியூஷன் செங்கோட்டையனுக்கு மட்டும் இல்லைல்ல சார், போடி நாயக்கனூர்ல இருக்கு, இந்த பக்கம் வரத்தநாடுல இருக்கு, அதிமுகவுல இருந்து வெளியேறி போனா வைத்திலிங்கமா இருக்கட்டும், இல்ல இவங்க கூப்பா கிருஷ்ணன், ஓபிஎஸ் போன்ற ஆட்கள், இவங்க எல்லாத்துக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல. கண்டிப்பாக வருங்க. அது இப்போது உதாரணத்துக்கு காங்கிரஸ் வந்து ஒரு சீட்டு கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி வந்து காங்கிரஸ் தான் அந்த சீட்டை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த சீட்டை வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்கல, அது வேறு கட்சிக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் வேலை செய்வாங்களா அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து உட்கட்சி பிரச்சனை, அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக மாறுதான்னு. இப்போ நேற்று வரலும் திமுகவில் ஓபிஎஸ்ஸை எதிர்த்து ஒருத்தர் வேலை செஞ்சுருப்பாங்க, இப்போ அவங்க வந்து ஒரு சமரசம் ஆகி ஓபிஎஸோடு சேர்ந்து வேலை பார்க்கணும். முதல்வர் அவர்களும் ஏற்றுக்கிட்டாரு, பிரச்சனை இல்லை. அதேமாதிரி வைத்திலிங்கமாக முதல்வர் அவர்களும் ஏற்றுக்கிட்டாரு. பட் அது கீழே இருக்கவங்களுக்கு அப்படி செட் ஆகுதா ஆகலையா? இன்னொன்று, வைத்திலிங்கத்தை எதிர்த்து நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு வைத்திலிங்கம் டிஎம்கேல சேரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒருத்தர் கணக்கு போட்டிருப்பார்ல, அவரோட நிலைமை என்ன, அது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றதுலாம் இருக்குது பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க 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 இந்த ஆளுங்கட்சி பலம், இது எதிர்கட்சி பலம் அப்படின்லாம் கிடையாது. அந்தந்த தொகுதியில் என்ன அரசியல் அங்கே கார்டு ரோல் ஆகுதோ அதுதான் இனிமேல்ட்டு வேலை செய்யும். அப்போ 100% ஒரு கட்சிக்கு ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த அதாவது 100 ஓட்டு அந்த கட்சி வாங்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 70 பேர் வந்து முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வந்து இந்த வாட்டி வந்து ரெட்டலிக்கு தான் போட போகிறேன், நான் வந்து இந்த வாட்டி ஒரு 70 பேர் வந்து திமுக தான் ஓட்டு போட போகிறேன்னு. இந்த மிச்சம் 30% ஓட்டு அது வாங்குது இல்லைங்களா, அது வந்து எப்போ முடிவாகும்னா கடைசி அந்த 20 நாள் 25 நாள் அது முடியும். அதுவும் அந்த தேர்தலுக்கு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 15% 14% இந்த தேர்தல் அன்னைக்கு அதுக்கு முன்னால் ஒரு 3 நாள் 48 மணி நேரம் 50 மணி நேரத்தில் தான் மிச்சம் ஒரு 16% முடிவு பண்ணுறாங்க யார் வேணும் யார் வேணான்னு. ஸோ அந்த இடத்துல இந்த தனிப்பட்ட வேட்பாளரோட செல்வாக்கு முக்கியம். இந்த தேர்தல் வந்து எம்எல்ஏ லெவலில் நடக்கும். இட்ஸ் அ டைட் ஃபைட். உங்களுக்கு வந்து 200 ஜெயிச்சிருவோம், 210 ஜெயிச்சிருவோம், திருப்பி வரலாறு படைப்போம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தேர்தல் மும்முனை போட்டி கடுமையாக இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த தனிப்பட்ட வேட்பாளரோட செல்வாக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வேட்பாளர் பட்டியலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முறை நிறைய சேஞ்சஸ் அதிமுக திமுக நிறைய கொண்டு வந்திருக்காங்க, நிறைய புதிய முகங்கள், இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லை சார். இந்த விவகாரம் இப்போ அப்படியே நாம் தமிழர் கட்சி தாவேக்கா எடுத்துக்கிட்டோம்னா தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து புதிய முகங்களை போட்டிருக்காங்க, அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இருக்காது அவங்களுக்கு அந்த கட்சியை சார்ந்த அந்த மக்கள் மத்தியில். ஸோ இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க? அதே புதிய முகங்கள் வந்து திமுக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதாவது தாவேக்கா புதிய முகங்கள் கொடுக்குதுன்னு கிளைம் பண்ண முடியாது, அங்கே இருக்கிறது எல்லாமே புதிய முகங்கள் தான். அந்த ஒரு 15 முகங்கள் அப்புறமா புதுசாக வந்து ஒரு 15 முகங்கள் சேர்ந்துருக்கு. ஒரு 30-40 தொகுதியில் வந்து மக்களுக்கு பரிச்சயமானவங்க இருப்பாங்க. இப்போ கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரிச்சயம். இப்போ ஆதவர்ஜனாமே வந்து ஃபெமிலியர் ஃபேஸ், தோ நியூ ஃபேஸு பார்ட்டிக்கு, ஆனால் ஆல்ரெடி விசிகாலெல்லாம் இருந்ததுனால அவர் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ். அந்த மாதிரி ஒரு 30 தொகுதி 40 தொகுதியிலையும் மிச்சம் 200 தொகுதி அவங்களுக்கு புதுமுகங்கள் தான். இப்போது திமுகவில் புதுமுகங்கள் கொடுக்கறதுக்கும் தாவேக்கால புதுமுகங்கள் கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. திமுகவில் புதிய முகம் கொடுக்கறதுன்றது வாய்ப்பு, தாவேக்கால புதுமுகம் கொடுக்கறதுன்றது வேறு சாய்ஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ரெஷ் பார்ட்டி, புதுசாக வந்தவங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, கொடுக்குறாங்க. திமுகவில் வந்து அதர் சாய்ஸஸ் இருக்குது.
வேற ஒரு சிட்டிங் எம்எல்ஏவோ இல்லை வேற ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏவோ அந்த சீட்டை கேட்குறாரு, அவருக்கு கொடுக்காம ஒரு புதுமுகத்துக்கு கொடுக்கப்படுது. இங்கே வந்து வேற ஒரு சிட்டிங் எம்எல்ஏவோ இல்லை எக்ஸ்எம்எல்ஏவோ வந்து கேட்டால் கொடுத்துட்றாங்க. தாவேக்கால வேற கட்சியிலேருந்து வந்து கேட்டாலும் தன்னோட சொந்தம் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்கள புறம் தள்ளி விட்டு சீட்டு கொடுத்துருக்காரு விஜய். அப்போ இது ரெண்டும் வேற வேற. இங்கே வந்து புதுமுகங்கள் கொடுத்ததுக்கு நோக்கம் வந்து எம்எல்ஏக்கள் மேலே அதிருப்தி இருக்குது, இல்லை ஆட்சியின் மீது கோவம் இருக்குன்னா அதை தணிக்கிறதுக்கு உண்டான வியூகம் சீட்டை குறைச்சது. அதாவது புதுமுகங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுத்துட்டு ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏஸ் அமைச்சர்களை ஓரம் தள்ளது காரணம் அதுவாக இருக்கலாம் திமுக. அது வெற்றியை கொடுக்குதா தோல்வியை கொடுக்குதா அப்படின்றது மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதிமுகவில் பொறுத்தவரையிலும் ஒரு சேஃபாக ஆடி இருக்காங்க. என்னென்னா சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு மோஸ்ட்லி அப்படியே கொடுத்தாச்சு. ரொம்ப கம்மி இடத்துல தான் வந்து ஏதோ மாற்றிருக்காங்க, ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில். மாவட்ட செயலருக்கு 90% சீட்டு கொடுத்தாச்சு. இதே நீங்கள் திமுகவில் எடுத்திங்கன்னா நிறைய மாவட்ட செயலருக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதிமுகவில் அதிகப்படியான மாவட்ட செயலருக்கு சீட்டு கொடுத்தாச்சு. எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏ அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுது. ஒன்றிய செயலாளர்கள் கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. திமுகவில் வந்து ஒரு திடீர்னு இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து ஏதோ ஒரு அதிகார மையத்தில் ஒரு தொடர்பு வந்திருக்கும், ஒரு பேசும் பொருளாக ஒரு 6 மாதத்தில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு. இப்போது வாரிசு அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுகவில் எப்படின்னா இப்போது பாபநாசத்தில் சீட்டு கொடுக்குறாங்க. இது முன்னாள் அமைச்சராக இருந்தவரோட மகன். ஆனால் இன்றைக்கி அந்த முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குட்டியப்பான்னு சொல்லிட்டு தென்காசியில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுப்பாங்க. வாசுதேவ நல்லூரா கடைநல்லூரா தெரில, அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சரோட மகன் அதிமுகவில். அதாவது அப்பா இருக்கிறவர்களும் அப்பா பதவியில் இருப்பார். அவர் இறந்துட்டு தவறிட்டதுக்கப்புறம் அந்த குடும்பத்திலேருந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு முன்னுரிமை அப்படி கொடுக்குறாங்க. இங்கே எப்படின்னா அப்பா இருக்கிறாரு, அப்பா வந்து ரிட்டையர்டு பேட்ஸ்மேன், ஓகே எனக்கு சீட்டு எல்லாம் பரவாயில்ல மகனுக்கு கொடுங்க. இப்போ மோகன் அவர்கள் எடுத்துக்கணும் அண்ணா நகரில், அதேமாதிரி பொன்முடி அவர்கள் எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் எனக்கு சீட்டு எல்லாம் பரவாயில்ல எங்கள் வீட்டில் யாருக்குன்னா கொடுங்க, மகனுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்படி வாங்க. அங்கே வந்து எப்படின்னா அப்பா பையன் 2 பேருமே ஆக்டிவாக ஒரே நேரத்தில் பாலிடிக்ஸில் இருக்க முடியும். இதில் இங்கே எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ அதாவது அரசியலில் இப்போ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா அவர்கள் அரசியலில் போட்டி காண்றார், ராஜ் சத்தியன் பதவியில் இருப்பார். அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக போட்டி போடுறாரு, மகன் வந்து பதவியில் இருக்கிறார். அதாவது கட்சி பதவி எம்எல்ஏ எம்பி சீட்டு வந்து இங்கே பார்த்து கம்மியாக கொடுக்குறாங்க. அங்கே வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது. வாரிசு அரசியல் அப்படின்றத கொஞ்சம் ஓப்பனாக பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. இங்கேயும் பண்ணுறாங்க அது. ஆனால் ஒரு பேசு பொருள் ஆகாத அளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாமும் வந்து பார்க்கணும். இந்த தேர்தல் வந்து வாரிசு அரசியல் பெருசாக ஈடுபடாது. அதாவது எம்எல்ஏ லெவலில் நான் சொல்கிறேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறது வந்து முதலமைச்சர் வாரிசு அரசியல் பண்ணார், அவர் குடும்பம் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ துரைமுருகனுக்கும் சீட்டு, துரைமுருகன் மகனுக்கும் சீட்டு, ஐபிக்கும் சீட்டு, செந்திலுக்கும் சீட்டு, அதுக்கப்புறம் நேருக்கும் சீட்டு, அவரோட மகனுக்கும் சீட்டு. ஆனால் பார்த்தா எம்பியாக இருக்கார். ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறனால சீட்டு கொடுக்க முடியாது. அந்த மற்றவங்க பண்ணுற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அவங்க அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது முழுசாக திமுகவில் வந்து உங்களை நீங்கள் அதை எராடிகேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து அதிமுகவில் அந்த அரசியல் வாரிசை தேடி பார்க்கணும். இப்போ நீங்கள் திமுகவில் வந்து ஒரு 100 பேர் எடுத்திங்கன்னா அதில் 50 பேர் வந்து டைரெக்டாக அரசியல் வாரிசாக இருப்பாங்க. இப்போது நாகநாதன் அவங்களோட இருக்காங்க, ஐயா ஆற்காடு வீராசாமி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எடுத்திங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இருந்திருப்பாங்க. அவங்க தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையும் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த குடும்ப அரசியல் வந்து மைக்ரோ லெவலில் இந்த வாட்டி குறைக்க முயற்சி பண்ணியிருக்கார் ஸ்டாலின். பட் ஆனால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அதை பிரச்சாரம் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு வந்து அது எப்பயுமே ஒரு பேசு பொருள், ஒரு பிரச்சார யுக்தி. ஓகே, சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு திமுக கோட்டை அப்படின்னே பார்க்கப்படுது. தொடர்ந்து திமுகவுக்கு பலமுறை வெற்றிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் போட்டி போடுறாரு பெரம்பூர் தொகுதியில் அப்படின்னும் போது திருச்சியிலையும் போட்டிடுறாரு. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டுத்தில் எந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது விஜய்க்கு வெற்றிக்கு? விஜய்க்கு வந்து பெரம்பூர் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, என்ன காரணம்னா சட்டமன்ற உறுப்பினராக எல்லாரும் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ முதல்வர் வந்து அவர் எம்எல்ஏ வேலையை அவர் இப்போ பார்க்க வேண்டிய நேரம் கட்சி தலைமை வேலை பார்க்கணும். இப்போ அவங்கவுங்களோட தொகுதி ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இப்போ பெரம்பூர் நம்ம ஏன் பெரம்பூர் வந்து அவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பெரம்பூரில் வந்து அதிமுக சைடில் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ வெளியூர் வேட்பாளர், விஜயும் வெளியூர் வேட்பாளர் தான். ஆனால் விஜயோட பிரபலத்துக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியிலிருந்து நிறுத்தப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் அந்தளவுக்கு ஒரு பேசு பொருளோ ஒரு ஈர்ப்போ கிடையாது. அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் ஒரு இடைத்தேர்தலையும் ஜெயித்தவர், பொது தேர்தலையும் ஜெயித்தவர். பொதுவாக எம்எல்ஏ இருக்காங்கன்னா எம்எல்ஏக்குன்னு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். விஜய் வந்து இஸ் கம்மிங் வித்தவுட் ஆன்டி இன்கம்பன்சி, பாப்புலாரிட்டியில் வராரு. அதாவது
விஜய் எதிர்ப்பு என்பது தொகுதியில் இருக்காது. ஆமா விஜய் எதிர்பார்ப்பு இருக்கும். விஜய் எதிர்ப்பு இல்லை, ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ஆர்டி சேகர் பொறுத்தவரையிலும் எதிர்பார்ப்பை தாண்டி எதிர்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஆல்ரெடி இருக்கிறார், ஆன்டி இன்கம்பன்சி ப்ளே ஆகும், ப்ளஸ் அதிமுக இல்லை. இந்த 3 காரணி வந்து இவருக்கு இங்கே அமையுது பெரம்பூரில். அதான் ஒரு சைடு அதிமுக வந்து அந்த தொகுதியை ஃப்ரீயாக விடுது, வெல் லெஃப்ட். அந்த பாலை வந்து நீ பந்து போடு அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கேட்டு பாலை வந்து வெல் லெஃப்ட் கீப்பர் கலெக்ட் பண்ணி அத்த பால் போடு. அது அதிமுக நிலைமை. திமுக பொறுத்தவரை ஸ்ட்ரைக்கர் இருக்கார். இப்போ சிங்கிள்னா ரொட்டேட் பண்ணு, ஏதாவது பண்ணு, இல்லை ஒரு ஒரு 2 ரன்னு அது மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஆடுறாங்க. விஜய் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அடிச்சு ஆடணும். 6-4 அடிச்சா தான் விஜய்க்கு பெருமை. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ விஜய்க்கு வந்து பெரம்பூர் வந்து கரெக்டாக செட் ரைட் ஆகுது. இப்போ இதை நீங்கள் திருச்சி எடுத்திங்கன்னா கிறிஸ்துவர்கள் வாக்கு அங்கே அதிகம். இனிக்கோ இருதயராஜ் வந்து கிறிஸ்துவர்களோட அந்த ஃபாதிரியார்கள் மத்தியில் அவங்கள அந்த பாரிஷ் ப்ரீஸ்ட்டு அந்த சர்க்கிள் கத்தோலிக்க சபைகள் இது மத்தியில் வந்து நல்லா ஃபேமஸானவர். பொதுமக்களுக்கு வெளியில் தெரியாது, ஆனால் கம்யூனலாக இஸ் வெரி வெரி ஆக்டிவ் அண்ட் வைப்ரண்ட், எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த விஜயா இல்லை இந்த இனிக்கோவா சபையில் நீங்களே முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி போயிடுச்சு. ஓகே ஓகே, அங்கே அது டைட் ஆகுது. ப்ளஸ் அந்த இடத்துல வந்து நேருவோட இன்ஃபில்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். சரி, அப்போ இங்கே சேகர் பாபு எதுவும் பண்ண மாட்டாரா அப்படின்னா, சேகர் பாபுக்கு அங்கே ராயபுரம் மனோ இறக்கி விட்டாச்சு டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி தொழிலாளி பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை, சேகர் பாபு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர் பொதுமக்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. ப்ளஸ் ராயபுரம் மனோன்னும் போது மனோ வந்து ரொம்ப டைட்டாக மார்க் பண்ணுவாப்புல. நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா அதிமுக அங்கே வந்து பதம் பார்த்துரும். ஏன்னா மனோ வந்து ஒரு அமைப்பு செயலர், அதை தாண்டி அங்கே கவுன்சிலராக இருந்தாலும் நிறைய வாட்டி சேகர் பாபு எதிர்த்து நின்று தோற்றுருக்கிறார். பட் ஆனால் தெரியும் சேகர் பாபு என்னென்ன அரசியல் பண்ணுவார், எங்கே போவார், என்ன ஏதுன்னு. அதே மாதிரி ஏடிஎம்கே யூனிட்டை பொறுத்தவரை மனோன்னும் போது நிறைய பேர் போய் அங்கே வேலை செய்கிறாங்க. தன்மை பணபலம் அவரும் ஓரளவுக்கு வச்சுருக்கிறார். சேகர் பாபு அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஏதோ ஒரு பாதி பண்ணுவார். அப்போ அங்கே வந்து ஒரு டைட் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. இப்போ நேரு அவர்கள் வந்துட்டு அங்கே அந்தளவுக்கு டைட் கேண்டிடேட் கிடையாது. 1. 2வது, நேரு வந்து விஜய் வந்து இந்த இடத்துல தோத்துட்டு பெரம்பூரில் ஜெயிச்சா நேருவோட கிராஃப் மேலே போகும் சேகர் பாபுவை விட. அந்த அரசியல் அந்த கணக்கெல்லாம் நல்லா பார்ப்பார். இவர் வந்து ஒரு 2 பேரை காலி பண்ணார். யார்? சேகர் பாபு எம்எல்ஏல பரந்தாமனை காலி பண்ணார். அதுக்கப்புறம் தாயகம் கவியை காலி பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா, சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடைக்காம புதுமுகங்கள் இவருக்கு பிடித்தவர்களோ இல்லை இவர் சொல்கிறவர்களுக்கு கிடைச்சா மாதிரி. இவர் 2 பேர் தான், அவர் 4 பேரை பதம் பார்த்தவர். 4 சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடைக்காம அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை அங்கே போட்டு களமாடுறவர் நேரு. துறை ரீதியாக அமைச்சரில் பெரிய அமைச்சர் யாருன்னு பார்த்தா KN நேருவை மேட்ச் பண்ண முடியாது. இப்போ KN நேரு வில் ட்ரை டு பி மோர் எஃபெக்டிவ் இன் திருச்சி டு அஃபெக்ட் விஜய் ப்ளஸ் அந்த கிறிஸ்டின் ஓட்ஸ். விஜய் எதை வந்து பலமாக நினைக்கிறாரோ அந்த பலத்துக்கு சொந்தமாக ஆல்ரெடி அங்கே ஒரு பிளேயர் உட்காந்துருக்கிறாரு. சரி, இப்போ பொது வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, அதை வந்து போடும்போது அங்கே வந்து ஏடிஎம்கேல வந்து அந்த தொகுதி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கல்லூரியினுடைய ஒரு காலேஜ் ஓனர் ஒருத்தர் இறக்கியிருக்காங்க. அவர் செல்வாக்கு வசதியெல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்வார், விஜய் பெரம்பூரில் ஜெயிச்சுட்டு பனையூரில் இருந்துருவாருங்க, திருச்சி வரும் வந்து போக மாட்டார். இந்த திருச்சியில் நான் தான் மண்ணின் மைந்தேன், நான் லோக்கலில் இருக்கிறவன், நான் என் மூஞ்சி நீங்கள் பார்க்க வேணாமா, போன வாட்டி தான் இனிக்கோக்கு போட்டிங்க, இந்த வாட்டி எனக்கு போடலாம்ல அப்படின்னு அவர் ஒரு களத்தில் இறங்கி அதிகமாக பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அந்த தொகுதி வந்து லூஸ் ஆகும். அது வந்து மேபி ஒரு க்ளோஸ் காலாக போகும். பெரம்பூர் வந்து ஃப்ரீ கால். ஏன்னா பெரம்பூரில் வந்துட்டு மாம்பழம் நிற்கிது, அங்கே இலை நிற்கிது. ஸோ இலை வர்சஸ் விசிலுன்னும் போது இலை வந்து சண்டை போடும். கூட வந்து அந்த சைடில் வந்து உதயசூரியன் இலை விசிலு, அது ட்ரையாங்குலர் ஃபைட்டு அடிச்சு நவுத்தும். டஃப்பாக இருக்கும் விஜய்க்கு. இன்னொன்று, விஜய்க்கு வந்து பெரம்பூர் தான் ஃபஸ்ட்டு பார்வையாக இருக்கும். ஏன் சொல்லுங்க, சென்னையிலே இருக்குது, வீடு பக்கத்துலேயே இருக்குல்ல. எங்களுக்கு உழைக்கிறது கம்மியாக உழைக்கிறது தான் பிடிக்கும். திருச்சினா தொலைவாக போனோம் இல்லையா, பனையூர்லேருந்து ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்டில் தனி விமானத்தில் போய் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து திருப்பி அந்த தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தாவேகா முக்கிய தலைவர்கள் சென்னையை தானே சார் சூஸ் பண்ணியிருக்காங்க, வில்லிவாக்கம், டி நகர் அப்படின்ட்டு. திருச்சி இவர் தேர்ந்தெடுத்தது அவருக்கு தலைவலியில் போய் நிற்க போனீங்கன்னா பாருங்கள். மேடம், உழைக்கணும், யாராக இருந்தாலும் கஷ்டப்படணும். தேர்தல் நேரத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், 3-4 சட்டையை மாற்றுவோம், வேத்து போய் குளிச்சா மாதிரி இருப்பாங்க, வேறு வெயில் நனைஞ்சு. அப்படியெல்லாம் நான் வேட்பாளர்களை பார்த்துருக்கேன். இப்போவும் நீங்கள் பார்ப்பீங்க, அனல் அப்படியே வெளியில் தான் அனலாக இருக்குன்னு தான் உள்ளுக்குள்ள அப்படியே வெந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் கும்பிட்டுக்கிட்டே போவார் பால்கனியில், அவங்க கண்டுக்காமல் அப்படியே பால்கனிலேருந்து பார்ப்பாங்க. இல்லை, நான் முடிக்கிறேன் இருங்க. இப்போ வேட்பாளர் ஓட்டு கேட்டு போகும்போது கும்பிட்டுக்கிட்டே போவாரா, உங்கள் பால்கனிலேருந்து அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் பார்ப்பாங்க. அது என்ன அர்த்தம்?
போன வாட்டி பார்த்ததில்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ திருப்பி அதே கும்பிடு, அதே துண்டு, அதே சின்னங்கள், கொள்கைகள், திராவிட கொள்கைகள். அப்புறம் சிரிக்கவே மாட்டாங்க. அந்த நொடி இருக்குல்ல, அவங்க சிரிக்கலையே நம்மளும் சிரிக்க வேணாம் அப்படி மூஞ்ச வைக்க முடியாது. இன்னும் எக்ஸ்ட்ராவாக சிரிப்பார். அப்படி என்னென்னா அக்னாலேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஓட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, அதாவது எதையாவது பண்ணி அந்த ஒரு 4 பேர் பால்கனி நிற்கிறவங்க ஓட்டு வாங்க. அதேமாதிரி கீழே வரதான் ஒருத்தர் ஆட்டோவில் இப்படி நின்று இருப்பார். ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு புரிதலுக்கு நான் போகிறேன். ஏன் அப்படின்னா, இலவச பஸ்ஸு திமுகவாச்சும் பரவாயில்ல, பெண்களுக்கு தான் இலவசம், பெண்கள் மேலே தான் அவங்களோட அந்த கொள்கையையும் பாசத்தையும் காட்டாங்க. ஆனால் நீ இருக்கிற பாரு அதிமுக ஃபெலோ, ஆண்களும் ஃப்ரீயாக போகிறாங்க. இது வந்து எங்களோட வியாபாரத்தை பிரச்சனை பண்ணுது. அப்புறம் டிஎம்கேல வந்து இந்த பர்மிட் அரசு ஊழியர்களுக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கஷ்டம்தான். லோக்கல் ஃபெலோ யார் பிடிக்குதோ நாங்கள் அவங்களுக்கு தான் போடுவோம். ஏன்னா நான் வந்து விஜய் அவர்களுக்கு நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்ட நான் பேசினப்போ விஜய்க்கு ஆதரவான மனப்பாடங்கள் அவங்க இருக்கிறாங்க. வரட்டாங்க, அவர் பரட்டாங்க, அவர் இவங்கெல்லாம் ஃப்ரீ கொடுக்குறாங்க. நான் அப்போ கேட்பேன், சரி நீங்களாம் வந்து அவங்க ஃப்ரீ கொடுக்குறாங்க, நீங்களாம் 80 ரூபா மீட்ரு வந்தால் 120 ரூபா கேட்குறீங்க, இதில் ரேப்பிடோலையோ இல்லை வந்து ஊபர்லையோ புக் பண்ணால் எவ்வளோ காட்டுதுன்னு கேட்குறீங்க, 150 காட்டினா 250 கொடுக்குறியா கேட்குறீங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அதாவது ஆட்டோவில் இதெல்லாம் ஒரு சில சிக்கல். அதுதான் இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி. இங்கே என்னென்னா, சரி இவர் அறிவிச்சார் பார்த்தா இன்னும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஆட்டோவுக்கு வேறு 75,000 ரூபா மானியம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வந்து இந்த ஃப்ரீ பஸ்ஸு சொல்லியிருக்காரு. இவர் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? நமக்கு விஜய் அண்ணாவோட ஃபோட்டோவை ஆட்டோ பின்னாடி போட்டு ஓட்டினா மாசாக இருக்குது, அப்படி கட்டடிச்சு ஓட்டலாம், ஸ்டைலாக இருக்குது இல்லை ஸ்டேரிங் பிடிக்கும் போது. இப்போ அதை இப்போ எடப்பாடி பழனிசாமி படம் போட்டால் அது என்னப்பா இது கோயம்புத்தூர் அந்த சைடு தான் செல்வாக்கு, இங்கே மெட்ராஸில் தான். சரி ஸ்டாலின் சார் படம் போட்டால் அது ஆல்ரெடி நிறைய பேர் போட்டுனுக்குறாங்க, அவங்களுக்கே கெட்ட பேர் இருக்குது, எதுக்கு இது அப்படின்ற மாதிரி போகுது. மாதிரி ஒவ்வொரு செக்டார் பாருங்கள், இந்த தேர்தல் வாக்குறுதியை வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை வச்சு மாறும். பார்க்கணும். விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் திருச்சிக்கு வந்து அவர் போய் அடிக்கடி போய் கஷ்டப்படுறத விட அவர் பெரம்பூருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா நேச்சுரலாக பாருங்களேன், ஒரு விஷயம் பக்கத்துலேயே ஆதவ் இருக்கார். ஆதவ் என்ன பண்ணுவார், விஜய் கூடவே ட்ராவல் பண்ணி, அண்ணா வெள்ளிவாக்கம் வழியாக வந்துட்டு கொஞ்சம் பெரம்பூர் போங்கண்ணே, அங்கே இவர் ராஜ்மோகன் என்ன சொன்னார், அண்ணே கொஞ்சம் எக்மோர் வழியாக போய் நம்ம பெரம்பூர் போகலாண்ணே அப்படின்னாரு. இப்போ விஜய் தலையை போட்டு, நானே கம்மியாக உழைக்கிறவன், என்ன வேற 2 பேரும் வேலை வாங்க பார்க்குறீங்க, கால் சீட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான். நம்ம அப்படியே சிறுமைப்படுத்தவே முடியாதுல்ல சார். விஜய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, சிறுமைப்படுத்தவே இல்லையா, போய் தலைமைச் செயலகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு சார் தேர்தல் நெருக்கத்துல. இப்போ வெளியே வர்றதே நான் பெருமையாக ஏற்றுக்கணும். நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டோம் பத்திரிகையாளர்கள். வராம இருந்ததுக்கு இது இவ்வளவு பெட்டர்னு எடுத்துக்க முடியாதா? வராத வந்து 3 மணியும் வந்துட்டார். சரி இது பெட்டர்னு எடுத்துக்கிற அளவுக்கு என்ன அவ்வளோ மோசமாக போயிடுச்சு? யாருமே இல்லையா? முதல்வர் வந்து இல்லைங்க எனக்கு இதுக்கு மேலே குடும்ப அரசியல் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் அப்பா ஆண்டுட்டார், நான் ஆண்டுட்டேன், என் மகன் வந்து ஆளணுன்றது எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை, எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு பாலிடிக்ஸு. ஒரு சம்டைம்ஸ் வந்து இதையே திருப்பி பண்ணோமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்துட்டு ஃபயர்னுவாங்க. என்னென்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இண்டிபெண்ட், ரிட்டையர்மெண்ட் ஏர்லி அப்படின்வாங்க. இப்போ டாடா ஃபேமிலிலாம் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கப்பா, போதும்ப்பா ஐம் கோயிங் டவுன் ஃப்ரம் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ட்ரஸ்ட்டில் போய் நான் வந்து சேர்மன் எமிரேட்டஸாக இருக்கேன், இல்லைன்னா டாடா அண்ட் சன்ஸில் ஃபிலாந்த்ரஃபி பார்க்குறதுல என்னை போட்டு விடுங்க, நான் வந்து இனிமேல்ட்டு கோயில் குளம் அப்படின்னு போயிட்டு ஏழை பாழைகளுக்கு தானம் தர்மம் பண்ணின்னு போயிடுறான்னு ஒரு சில கார்ப்பரேட் வெளில போவாங்க. அந்த மாதிரி எதனா ஸ்டாலின் சார் போகிற மாதிரி எதனா சமிக்கைகள் தெரியுதா? இல்லை எடப்பாடி பழனிசாமி நான் வந்து நிறைய தேர்தலெல்லாம் தோத்துட்டேன் அப்படின்னு எதிர்கட்சிலாம் சொல்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் வந்து இனிமேல்ட்டு வந்து ஒரு மாதிரி அமைதியாக வாழ்க்கையை நான் வந்து எல்லா பதிவையும் நானும் பார்த்துட்டேன், நான் வந்து நானாக வந்து ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கேன், நானாக வந்து ஒரு தேர்தலில் தோத்துட்டு முதலமைச்சர் வாய்ப்பை இழந்தேன், முதலமைச்சராக உட்காந்தாச்சு, எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தாச்சு, அதிமுக பொதுச் செயலர் ஆயாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது போதும் அப்படின்னு அவர் எதனா ரஜினி சார் கூட சேர்ந்து வாங்க சார் நம்ம 2 பேரும் இமயமலை போவோம் அப்படின்னு அவர் எதனா சமிக்கை வெளிப்படுது. இப்போ என்ன விஜய் தான் அப்படின்றதுக்கு என்ன இருக்குது? ஏன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பார்த்தா ஒரு மாற்றம் தெரியலையா? இல்லை அவர் கொள்கை பேசலையா, அரசியல் பண்ணலையா? இங்கே நான் ஒரு விஷயம் கோட் பண்ண நினைக்கிறேன், திருமாவளவன் அவர்கள் களத்தில் இறங்க போகிறாரு, இதை எப்படி பார்க்கலாம் சார்? அது வந்து எனக்கு என்னமோ ஏதோ சிக்கல் அது காட்டுதுன்னு தோணும். ஓகே, ஒரு ஏதோ களத்தில் வந்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருமா, இந்த தேர்தல் டஃப்பாக இருக்குமா, எதுக்கு அந்த முடிவு எது? ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சில வேட்பாளர்களாக மாற்றிருக்கிறாரு திருமாவளவன். ரிப்பீட்டடாக யாருமே இல்லை, சிந்தனை செல்வன் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சாய்ஸஸ் ரொட்டேஷன் பண்ணுறாரு. இப்போ ஆலூர் ஷானவாஸ் ஒரு நல்ல வேட்பாளர், நல்ல கேண்டிடேட்.
மேபி அவருக்கு ஏதோ ஒன்று அவருக்கு இப்போ தெம்பட்டுருக்கு, நம்ம வந்து ஆட்களை மாற்றணும்னு. என்ன காரணம் என்ன காரணி எனக்கு தெரியல. மேபி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம்ல சார். அப்படி சொல்லலாம். சரி, நம்ம எதிரில் பார்க்குறது வேறங்க, பின்னாடி நடக்கிறது வேறு. அரசியல் யார் எதனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி தெரியாது உங்களுக்கு. அரசியலில் வந்துங்க உள்ளடி வேலை. இப்போது உதாரணத்துக்கு இப்போது திமுக கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவில் யாருக்கு எங்கெங்கே சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வேறு யாரும் தலையிட முடியாது. ஆனால் திமுக வந்து நிறைய நேரத்தில் தலையிடும். அதிமுக நிறைய நேரத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் அதிமுகவில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு அதிமுக வந்து தலையிடக்கூடாதுன்னு விரும்புவாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியிலே ஒரு சில விஷயத்த முடியும், அந்த சீட்டை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வேட்பாளர் மனசில் நினச்சிட்டு அந்த சீட்டு கேட்குறீங்கன்னா, இல்லைங்க அந்த சீட்டு எங்கள் மாவட்ட செயலர் சீட்டுன்றோம். இப்போ இன்னொன்று, அண்ணாமலைக்கு வந்து ஒரு அநீதி இல்லை விசிகால வேட்பாளர்னா அது அந்தந்த கட்சி தலைவர்களோட நிலைப்பாடு. அதனால் அவங்க ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் அதுக்கு பின்னாடிலாம். வெளியில் நம்ம பார்க்குறது ஒன்று, திரைமறைவுக்கு பின்னாடி நடக்கிறது வேறு. ஓகே. வேட்பாளர்கள் பட்டியல், வேட்பாளர்கள் அறிவிக்கிறது இதெல்லாம் தாண்டி இலவசங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அறிவிச்சிட்டே இருக்காங்களே சார். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்க, மேனிஃபெஸ்டோஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இலவச பஸ் மகளிருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்களுக்கும் கொடுக்குறேன்ட்டு அதிமுக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கொடுக்குறதா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த பக்கம் 8000 ரூபாய் வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக இல்லத்தரசிகளுக்கு மானியம் கொடுக்குறதா இருக்கட்டும், எப்படி பார்க்கலாம் அதெல்லாம், கூப்பன்ஸ் இதெல்லாம்? அதாவது அவங்க செஞ்சாங்க, அதனால் நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து எதுக்கு கஷ்டப்படணும், நீங்களும் ஃப்ரீயாக போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு ஆல்ரெடி நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கீங்க. வேலை வாய்ப்பு இருக்குது, லஞ்சம் இருக்குது, லாவண்யம் இருக்குது, அமைச்சரோட தொடர்பு இருக்குது, கான்ட்ராக்டரோட நட்பு இருக்குது, இவ்வளோ இருக்குது. இருந்தும் சரி பஸ்ஸை வண்டி எதுவும் விட்டு விடுப்பாங்க. அதனால தான் அவருக்கு அரசியல் புரியுறது இல்லைன்னு நம்ம நிறையா தான் சொல்கிறோம். வேறு எதனா மாற்று சிந்தனை எதனா கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தா அது வழி கிடையாது. அவங்களது பார்த்துட்டு அப்படி அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு இது ஒரு அறிவிப்புன்னு அவர் விட்டுருக்காரு. அவர் விட்ட அறிவிப்பில் என்ன கவர்ந்தது, எனக்கு பிடிச்சது என்னென்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா, ஐடிஐ பிடிச்சவங்களுக்கு மாதம் 2500 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். போதையில்லா தமிழ்நாடை வந்து உருவாக்கும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்களும் சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலே தமிழ் சமுதாயத்துக்கு நல்லது. நாம் தமிழர் அண்ணன் கட்சி சீமான் அவர்களை பொறுத்தவரையிலும் இலவச மருத்துவமனை, அப்புறம் இந்த கல்லூரி பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்து இன்னும் அதை மெருகேற்றுவேன், தனியாரை விட ஓவர்டேக் பண்ணுற மாதிரி. அப்புறம் தண்ணி வந்து வியாபாரமயத்தை நாங்கள் தடுப்போம், தண்ணியை வந்து காசுக்கு விற்கக்கூடாது அப்படின்னா இயற்கை சார்ந்த ஒரு இலவசங்கள் குறைவாக இயற்கை சார்ந்த வேலை வாய்ப்புகள் பெருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும், அரசு பள்ளிகளில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது. அண்ணன் சீமானுக்கு அரசு ஊழியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. வாங்குகிற காசையே நாங்கள் ஒயிட்டில் வாங்குறதா பிளாக்கில் வாங்குறதா வருஷத்துக்கு ஒரு வாட்டி காட்டணுன்றாங்க. அது மாதிரி சீமானவர்களுக்கு அரசு ஊழியர்கள் போட மாட்டாங்க. இல்லை அது ஒரு 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 விஷயத்தை, அதாவது ஒரு பணம் அதிக படைத்தவர்கள் இல்லை பணக்காரர்களாக ஆசைப்படணும் அதிகமாக நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியோட கொள்கையோ கம்யூனிஸ்ட் கொள்கையோ ஏற்றுக்க மாட்டாங்க. யதார்த்தம் நான் பேசுகிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் தாவேக்காக்கு வந்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலை அப்படின்றது இதே முழக்கத்தை வந்து தான் தாவேக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐயா வேல்முருகன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கார். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் இருக்கணும், வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வேலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அவர் ஒரு பிரச்சாரம், ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எதிர்த்தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி. திமுகவை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னா, எம்எஸ்எம்இ இந்த சிறு குறு தொழில் பண்ணுற செக்டர் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி இருக்குது. இப்படி பார்த்தாலும் ஒரு எம்எஸ்எம்இ செக்டார் பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர்னால் அதோட தொடர்பு. இப்போது 5.25 கோடி இருக்கிற வாக்காளர்களில் 50 லட்சம் பேர் எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில், அதாவது லேத்து பற்ற வச்சுருப்பாங்க, இல்லை டைனி செக்டார் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன போல்டு நட்டு ஸ்ப்ரிங்கு அது மாதிரி உற்பத்தி பண்ணுறவங்களா இருப்பாங்க. இல்லை ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்கு ஒரு பாட்டில் தயாரிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் சிறு குறு தொழில். அதுக்கு வந்து கொரோனா காலத்துலேயும் சரி, டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருவெள்ளம் வந்த பொழுது, இந்த மாதிரி நேரத்தில் அப்புறம் கரண்ட் பில்லு விலை அதிகமானதுனால இவங்கெல்லாம் பாதிப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திமுக இந்த தேர்தல் அறிக்கையில் எதுவும் பெருசாக சொல்லலை அப்படின்றது ஒரு பெரிய மனக்குறுமுறை. அறிவிச்ச அறிவிப்புகளுமே கூட எதுவுமே புதுமையாக கிடையாது. ஆல்ரெடி 2021 அறிவிச்ச அறிவிப்புகள்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் 2000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே விவசாயிகளுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வாட்டி வந்து திமுக கூட தேர்தல் அறிக்கை என்பது எப்பயுமே வந்து ஒரு பேசு பொருளாகவும் ஒரு ஸ்டாராகவும் இருக்கும், ஒரு ஹீரோவாக எமர்ஜ் ஆகும். இந்த வாட்டி அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த வாட்டி சூப்பர் ஸ்டாரான ஒரு மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிறாரு. அப்படி தான் சொல்ல முடியும். நாங்கள் வந்து சொன்னதில் ஒரு 30-40% செய்யலை, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது உண்மை அப்படின்னு நான் சொல்ல முடியும். நீட் தேர்வு ரத்து போன வாட்டி அறிக்கை,
அது ஒன்றும் பண்ண முடியல. ஓகே. அதுக்கப்புறமா வந்து மாணவர்கள் கல்வி கடன் ரத்து ஆகுனது, அது பெருசாக பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சொன்ன கோரிக்கைகள் ஒரு சிலது அவங்க பண்ண முடியல. கரண்ட்டு பில்லு மாதம் மாதம் கொண்டு வரேன்னாங்க, அதை கொண்டு வர முடியல. இப்போ இதெல்லாம் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படலையா? சரி, 2000 ரூபா பணம் 1000 ரூபா பணம் நீங்கள் ஒரு காலத்தில் என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும்னு சொன்னீங்க. அப்புறமா ஆட்சிக்கு வந்தவொடனே அதிகாரிகள் பேச்சு கேட்டு தகுதின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. ஸோ அப்போ தகுதி தான் பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னு மக்களும் அதே மாதிரி நினச்சாங்கன்னா, எனக்கு கொடுக்கல 1000 ரூபாய், நான் எதுக்கு ஓட்டு போடணும்? அப்புறம் இந்த முறை அதை தெளிவுபடுத்தியிருக்காங்கல்ல சார், இன்கம் டேக்ஸ் கட்டாத இல்லத்தரசிகள் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, போன 5 வருஷத்தில் நான் கண்ணு தெரில, கொடுக்கல, இப்போ கொடுக்கறதா சொல்கிறீங்க. நான் எதுவும் உங்களை நம்பணும்? நீங்கள் எல்லாத்தையுமே யதார்த்தமாக பார்த்துருங்க. நான் வந்து அதே பெண் தான். என் பேர் வந்து ஷீபா, என் பேர் ஷோபா, என் பேர் வந்து யசோதா, என் பேர் வந்து ராணி, என் பேர் வந்து முகர்ஜி, என் பேர் வந்து ஃபாத்திமா. எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. ஸ்டாலின் ஐயா கவர்மெண்ட்டில் 1000 ரூபாய் கொடுக்கல. இப்போ கொடுக்குறதா சொல்கிறாங்க. நான் எதுக்கு ஓட்டு போடணும்? வாங்கினவங்க போடுவாங்க, வாங்காதவங்க கோபத்தை காட்டலாம், காட்டாமலும் போகலாம். எல்லாருமே வந்து மாற்றி போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த கணிசமான ஒரு இடத்த வந்து தப்பு பண்ணிட்டாங்க. அதான் இதெல்லாம் வந்துங்க ஒரு சில விஷயம் அதிகாரிகளோட தலையிட்டோ இல்லை அதிகாரிகளோட குறுக்கீட்டோ இருக்கும். அரசியல்வாதிகளாக செயல்பட விடணும். வேல்முருகன் அதை தான் அடிக்கடி சொல்கிறாரு. இந்த ஆட்சியில் வந்து அதிகாரிகள் நிறைய பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் கவனத்துக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னு. இந்த 2000 ரூபா பணம், அந்த 1000 ரூபாய் பணத்தில் வந்து அதிகாரிகள் கொடுத்தாங்க. பெண்கள்னால் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, ஆல்ரெடி வரி அதிகமாக கட்டுறாங்கல்ல, ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சி எடுக்கிறீங்கல்ல, நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில் என்ன ஆகிட போகுது அவங்களுக்கு? யாருக்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்க? அந்த வருமான வரி அதிகமாக கட்டுறவங்க. அரசு ஊழியர்ன்றவங்க அரசாங்கத்துக்கிட்டே காசு வாங்குறாங்க, நல்ல சம்பளம், நல்ல நல்ல வசதி, லஞ்சம் லாவணியெல்லாம் நல்லபடியாக போகுது. அதனால் நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் தனி வருமானம் கட்டுறவங்க ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இந்த நாட்டில் மிகப்பெரிய சுமை என்பது இருக்குது அப்படின்னா, ஒன்று வரிச்சுமை. இப்போ வரிச்சுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீ வரியை கட்டுற, அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி வரியை கட்டுறவனுக்கு வரி சலுகையும் கிடையாது, இந்த மாதிரி இலவச திட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா, அப்போ அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எப்படி தோணுது? பொழுதுக்கும் கஷ்டப்படு, நீ எவ்வளோ வேணால் பொதிய தூக்கு, சுமையை தூக்கு, கஷ்டப்படு, தேசத்தோட வளர்ச்சிக்கு பங்களிப்பு கொடு. அங்கே ஒருத்தர் ஒன்றுமே பண்ணாமல் உக்காந்து இருப்பார். நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் வேலை வெட்டிக்கு போகாமல் அப்படியே உக்காந்துருந்தால் அவங்களுக்கு 4000 ரூபா கிடைக்கும் இல்லையா ஒரு சில திட்டத்து பிரகாரம். அப்போ உழைச்சி கஷ்டப்படுறவன் 4000 ரூபா வரி கட்டணும், உழைச்சிட்டு ஒன்றுமே பண்ணாதவன் 4000 ரூபா வந்து சும்மா வரணும். இது ஒரு முரணாக தெரியலையா? ஓகே. இங்கே வந்துங்க என்ன நம்ம ஊரில் பிரச்சனைனா, ஏழை பாழைகளுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, இலவசம் கொடுக்கக்கூடாதுன்ற அந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. அதை 100 விழுக்காடு நான் ஏற்றுக்கிறேன், அதை செய்யணுன்றதை நான் பதிவு பண்ணுறேன். அதே நேரத்தில் அவங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சுட்டு வரியை கட்டுறான், இவன் வரி கட்டுற ஆள் அப்படின்னு அவனுக்கு எதுவுமே செய்யாது இருக்குல்ல, இது அபத்தமா இல்லையா? இது மிடில் கிளாஸ் வயிற்றுல அடிக்கிறதா இல்லையா? நீங்கள் ஏழை பாழைகளுக்கு செய்கிறீங்க, அவங்களுக்கு வருமானம் இல்லை, வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அரசு. வருமானம் நானே கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், எனக்கு நான் வரி கட்டணும், வட்டி கட்டணும், கரண்ட் பில் எல்லாமே எனக்கு ஜாஸ்தி, எனக்கு சின்னதாக வர்றதை கூட வர விடாமல் பண்ணுறீங்கல்ல. அப்போது உங்கள் அரசுக்கு உதவுறது நான், ஆனால் அரசு எதிர்க்கிறது, காயப்படுத்துறது என்ன? அரசுக்கு வருமான ரீதியாக எதுவுமே பண்ணாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு எல்லாம் பண்ணி கொடுக்குது. அரசு இயங்குறதுக்கு எதுவும் பண்ண. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, அப்படி அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷனா யாரை பார்ப்பாங்க? மாற்றி தானேங்க ஆட்சி வந்திருக்கு. எதுக்கு யாரை மாற்றி பார்த்தாங்க? ஒரு ஆட்சி நல்லா இருந்தாலும் இன்னொரு ஆட்சி கொண்டு வராங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றது பார்க்கணும். சரி, கோபம் வந்து அரசாங்கத்து மீது இல்லவே இல்லை, எல்லாமே சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சரியான புரிதல் இருக்காதோ அப்படின்றது என்னோட புரிதல். யாராக இருந்தாலும் ஆட்சி பண்ணாலும் அதிருப்தின்றது ஒன்று நேச்சுரலாக உருவாகும். அதிருப்தியே இல்லை, எம்ஜிஆர் கூட தான் அதிருப்தி இருந்தது. ஒரு தேர்தல் அவரோட வாக்கு வெற்றி விகிதாச்சாரம் குறைஞ்சிது. அம்மையார் ஜெயலலிதா 2011 ஜெயிச்சா மாதிரி 2016 ஜெயிக்கலை. அவங்களுக்கு செல்வாக்கு என்பது இருந்துச்சு, ஆனால் அந்த செல்வாக்கு குறைஞ்சதா குறையிலையா? போன வாட்டி இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, போன வாட்டி வாங்கினதை விட திமுக நிறைய இடத்துல வாக்குகள் இந்த வாட்டி சரியும். அது எந்த அளவுக்கு சரியுது? இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா 6 to 7 2024 பாராளுமன்ற தேர்தலை கணக்கில் வச்சு சொல்கிறாங்க. அது பாராளுமன்ற தேர்தலோட ஒப்பீடு செட் ஆகாது, சட்டமன்ற தேர்தலோடு தான் ஒப்பீடு பண்ணணும்.
பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கே இருக்குது இப்போ சீனில் இருக்குதா பாரதிய ஜனதா கட்சி? இப்போ யார் பேசும் பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில்? அந்த இடத்துல அதிமுக தானே. அப்போ அதிமுகவோட தேர்தல்னு பார்க்கும்போது 2021 தேர்தல், 2024 அதிமுகவுக்கு யார் பிரதமர் வேட்பாளர்? அதிமுக எந்த கூட்டணியிலேருந்து? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் 21% வாக்கு வாங்கிச்சு அந்த கட்சி. பிஜேபி தான் கூட்டணி அமைச்சது, ஒரு 4-5 கட்சியை சேர்த்துது, எல்லாம் பண்ணிச்சு. பிரதமர் தான் எங்கள் வேட்பாளர்னாங்க. ஓபிஎஸ்ஸே இறங்கி வந்து கள நின்னார், டிடிவி தினகரனே வேட்பாளராக நின்னார் பாராளுமன்ற தொகுதியில். எல்லாம் பண்ணி 0 தான் கட்சி அந்த கூட்டணிக்கு. அப்போது 2021 வரும்போது 3-4% தான் வாக்கு விகிதாச்சாரம் வித்தியாசம். அன்றைக்கி விஜய் இல்லை, இன்றைக்கி விஜய் வராப்புல. விஜய் வந்து இளைஞர்கள் ஓட்டோ இல்லை நிறைய விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க ஓட்டுன்றது யதார்த்தமாக பார்க்கணும் திமுகவுக்கு அதிகமாக போகிற ஓட்டு. அப்போ கட்சி ஓட்டா இல்லை திமுக போக வேண்டிய ஓட்டை விஜய் எடுக்கிறாருன்னா சிக்கல் யாருக்கு? இது எப்படி வேணா போகும். அதே மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படின்றது அதிமுக ஓட்டு, அந்த ஓட்டையும் விஜய் எடுக்க போகிறார். அதிமுகவுக்கும் பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 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 சண்டை வந்து இன்னும் நேரோ டவுன் ஆச்சு. என்னைக்கு தேதியில் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. பாபநாசம் தொகுதி கிட்டத்தட்ட அதிமுக நல்லா இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க டெல்டாவில். அப்போ டெல்டாலேயே ஒரு சில இடம் வந்து இல்லை இந்த வாட்டி லால்குடி வேட்பாளர் வந்து நல்லா செலவு பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அந்த இடம் நல்லா இருக்குது லால்குடி. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங்காக 5 வாட்டி ஜெயிச்சவங்க 4 வாட்டி ஜெயிச்சவங்களாம் திருச்சியில் வாய்ப்பு தரல இருக்குது. தாம்பரம் ஃபார் அ சேஞ்சு இந்த வாட்டி அதிமுக நல்லா இருக்கும்னு செய்தி வருது. இதெல்லாம் வந்து போன வாரம் இல்லை, இப்போ பேசுகிற பொருள் வருது. இப்போ களம்ன்றது மாறிக்கிட்டே இருக்குது, முன்ன விஜய் அவர்களுக்கு கட்சி தொடங்கி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பேர் கிடையாது. கரூரில் இருந்து அவரோட கிராஃபு குறைஞ்சிக்கிட்டே வருது, அதிமுக கிராஃபு ஏறுது. இது நான் சொல்கிறது வந்து தப்பா ரைட்டா எதுன்றது நம்ம களத்தில் போய் சுற்றும் போது ஊராக போகிறோம். இப்போ கூட இப்போ நாளையிலேருந்து போயிட்டு திருப்பி 4 நாள் வெளியூர் தான் போக போகிறோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது அது வந்து க்ளோஸ் கார்னர் கண்டெஸ்ட்டில் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. திமுக ரொம்ப கவனமாக உஷாராக இருக்கணும். காரணம் தப்புனா மரணம் மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க கேர்ஃபுல்லாக இந்த அடுத்த ஒரு 20 நாள் அவங்களோட பிரச்சாரம், அவங்களோட இந்த பூத் லெவலில் அரசியல், வாக்காளர்கள் குஷிப்படுத்துறது இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் இருக்குது. நாங்கள் 2000 ரூபா அறிவிச்சிட்டோம், ஜனங்களுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க தேர்தல் வேலையை பார்க்காம வீட்டில் இருந்தாங்கன்னா வரலாறு பிரகாரம் அதிமுக திருப்பி வந்துருக்குது. திருப்பி மறுபடியும் வரலாறு வரலாம், இல்லை முதல்ல புதிய வரலாறு எழுத போகிறாரா அப்படின்றது இவ்வளோ நாள் பண்ணாங்க பாருங்கள், அதில் இல்லை இந்த 20 நாளில் தான் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி இதெல்லாம் ஃபீல்டில் பிரச்சாரமாக ரெஃப்ளெக்ட் ஆக போது மக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.